ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அரிசியில் எப்படி நான் இட்லி தோசைக்கு அரிசி ஊற வைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ரேஷன் அரிசியில் குண்டரிசி இல்லாமல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன். இந்த டம்ளரில் 200 டம்ளர் பிடிக்கும். 200 டம்ளரில் 8 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். அரிசி அளக்கும் போது கோபுரமாக எடுத்துக்கிறேன். ரொம்ப கோபுரம் இல்லாமல் ஒரு மீடியமாக கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க. 8 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசின்றதால ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏதாவது கல், ஏதாவது தூசு ஏதாவது இருக்கலாம். அது பார்த்துட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன். பச்சரிசி நான் அதே டம்ளரில் 4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். 8 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். ரெண்டு போட்டாச்சு. இப்போ 3. இதோட 4 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம். 2 அரிசியும் சேர்த்து 3 டைம் கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசி 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ வெந்தயம் 1 ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் ஊற வைக்கும் போது வெந்தயத்தை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம வெந்தயம் அரைக்கும் போது அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் உளுந்துக்கு அதே டம்ளரில் தான் உளுந்து எடுக்க போகிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து தான் எடுக்க போகிறேன். உளுந்து இந்த 1 டம்ளர் கோபுரமாக எடுத்துக்கோங்க. உளுந்து இப்போ ஊற வைக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு முன்னே 2 மணி நேரம் இருக்கும்போது உளுந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசியை 2 பாகமாக பிரித்து தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முறை போட்டாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாதி பிரித்து வச்சுருக்கேன். மாவு அரைஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருக்கிறப்ப மாவு அள்ளி எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை தனியாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் உளுந்து சேர்க்கணும். உளுந்து சேர்த்து நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். உளுந்து ஊற வைக்கும் போது நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நல்ல தண்ணியை சேர்த்துட்டு அந்த தண்ணியை தான் அரைக்கிறதுக்கு நான் சேர்த்துருக்குறேன். உளுந்துக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் ஐஸ் வாட்டர்லாம் எதுவும் சேர்க்கல. மாவு நல்லா பந்து போல் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மாவு இப்போ நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னே தான் கரைச்சி வைக்க போகிறேன். மாவு கரைச்சி வச்சாச்சு. காலையில் மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லிக்கு மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். தோசை மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு கலந்து வச்சுருக்கேன். இப்போ தோசை சுடலாம் வாங்க. நடு சென்டர் மட்டும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தோசையும் முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ரேஷன் அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்காது. இப்போ இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுருக்கோங்களா, இட்லி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். கையில் ஒட்டாமல் வருது. இட்லியும் வெந்துடுச்சு.
ரேஷன் அரிசியில் செஞ்ச மாதிரியே தெரியாது. திரும்பவும் நான் அந்த அளவு சொல்கிறேன். 8 டம்ளர் புழுங்கலரிசிக்கு 4 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இட்லி பாருங்கள் பஞ்சு போல் இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். தோசையும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.